எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராமநவமி ஸ்பெஷல்னு தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா. ராமநவமிக்கு செய்யக்கூடிய ரெசிபிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். ராமநவமி அன்னைக்குங்க பானகம் செஞ்சு ராமரை வழிபட்டு வாழ்வில் வறுமை நீங்கி சகல ஐஸ்வர்யம் பெறுங்க. அதுக்கு முன்னால் பானகத்தினுடைய சிறப்பெல்லாம் பார்த்துடலாமா. ராமநவமிக்குங்க பானகம், நீர்மோர், கோசுமல்லின்னு சொல்கிற படப்பருப்பு அதெல்லாம் செய்கிறது விசேஷம். அது மூணுத்தையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நோயெல்லாம் தடுக்கும் பானகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பானகம் செய்முறை மிக மிக ஈஸி. ஆயுர்வேதத்தில் குளுக்கோஸ் நிகரானது பானகம்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தி ட்ரிங்க்னே சொல்லுவாங்க. என்னென்னா புளி, ஏலக்காய், சுக்குலாம் சேர்த்து தயாரிக்கிறோம் இல்லையா. கிராமப்புறங்களில் இது ரொம்ப ரொம்ப பிரபலங்க. என்னென்னா குறிப்பாக கோயில் விழாலாம் நடக்குது இல்லையா. அப்போ பால் குடம் சுமப்பது, காவடி எடுக்கிறது, இதெல்லாம் கடுமையான நேர்த்தி கடன்லாம் செய்வாங்க இல்லையா. பாத யாத்திரை மேற்கொள்கிறது. அப்போ இந்த ஒரு உற்சாக பானம் அப்படின்னே சொல்லலாம். இனிப்பும் புளிப்பும் கலந்த இந்த பானகம் கடுமையான விரதம்லாம் மேற்கொள்றாங்களே அந்த பக்தர்களுடைய மொத்த களைப்பையும் நீக்கிட்டு புத்துணர்ச்சி தருது அப்படின்னு சொன்னா மிகையாகாதுங்க. அதனால்தானுங்க பக்தர்களுக்கு பானகத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பானகம் அருந்துவாங்க. பானகம் வெறும் ஆற்றல் தரும் பானகமாக மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத மருத்துவத்தில் இதன் பங்கு மிக பெரியதுன்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேத மருத்துவம் என்னன்னா குளுக்கோஸுக்கு நிகரானது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏராளமான ஆரோக்கிய பலன்களையும் தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா பானகம் இனிப்பு புளிப்பு சுவை மிகவும் இருக்கு இல்லையா. அந்த அது என்னன்னா பானகம்னா கல்பனா என்று சொல்லப்படும். கல்பனா என்றால் தயார் செய்தல் என்று பொருள். ஆயுர்வேதத்தில் உடனடி நிவாரணம் தரும் மருந்து தயாரிப்பு முறைகள்ல இதுவும் ஒண்ணுங்க. பார்த்தீங்களா, ஈஸியான முறையிலேயே உடனடியாக பலன் தர மாதிரி என் பேரிலேயே உச்சரிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதாங்க. அதன் பிறகு சில மருந்துகளை சாப்பிட்டா என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஜீரணம் ஆகும். ஆனால் அதன் பிறகு ரத்தத்தில் கலந்துனா மெட்டபாலிசத்தை அதிகரித்து பின் அதன் வேலையை தொடங்குங்க. ஆனால் பானகத்தை உடனே சாப்பிட்ட உடனே விரைவாக பணி செய்யும். இதனால தான் இதை குடித்தது உடனே ஆற்றல் கிடைக்குதுங்க. அதனால தான் இது குளுக்கோஸ்க்கு முன்னோடினே சொல்லுறாங்க. நிறைய மெத்தட்ல செய்வாங்க. ஆனால் நம்ம ஈஸியான முறையில தான் செய்ய போறோம். வைத்திய குணம் பானகத்துக்கு என்னன்னா, நம்ம நாடு வெப்பமண்டல பகுதி தானுங்க. நம்ம நாட்டில் உஷ்ணம் காரணமாக வியர்க்குறு, உடல் எரிச்சல், கண் எரிச்சல், அதிக தாகம், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுற எளிமையான வைத்தியம் பானகங்க. சின்னம்மை நோயால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு 3 வேளையும் பானகத்தை கொடுத்து வந்தாங்கன்னா நோயின் தீவிரம் குறையுங்க. இதை கொடுப்பாங்க. கோடை காலத்தில் கோயில்களையும் பானகமாக தருவாங்க. ஒரு பாத்திரத்தில் 3-4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுலேயே சுக்கு தூள் 1 ஸ்பூனும், ஏலக்காய் சிறிதளவு போட்டுக்கோங்க. ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு சிறிது உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி கலந்துக்கோங்க. அப்புறமே இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழத்துலேயும் கொஞ்சமாக மட்டும் புளிஞ்சிடுங்க. இதை நல்லா கலக்கினீங்கன்னா அதுதாங்க பானகம். இதை சாமி கிட்ட படைக்கும்போது ஒரு துளசி படைக்கணுங்க. அடுத்து சாமிக்கு நீர்மோர் செய்ய போகிறோங்க. நீர்மோரும் எளிய முறை தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதனுடைய பலனையும் பார்த்துக்கொள்ளாங்க. தினமும் 1 கப் நீர் குடிப்பதால் என்னென்னா உடலுக்கு கிடைக்க ஆரோக்கியமான நன்மைகள் என்னென்னா பார்க்கணும். அதுக்கு முன்னால் சில பேர் மோரே குடிக்க மாட்டாங்க, உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. தினம் கொஞ்சம் மோரை குடிங்க. என்னென்னா 1 கிளாஸுக்கு மேலும் குடிக்கலாம். மோர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோர் குடிப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கல்லீரல் மற்றும் உடலில் இருந்து நச்சுக்களை நீக்குங்க. கால்சியம் உள்ளது அதனால மோர் குடிப்பதால் எலும்புகள் வலுவடையுங்க. அசிடிட்டி பிரச்சனை எல்லாம் இருக்காது. மோர் குறைந்த கலோரி தானே கொண்டது. அதை குடிக்கிறதுக்கு என்னங்க செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுங்க. மிகவும் காரமான உணவெல்லாம் நம்ம சாப்பிட்ருந்தோம்னா மோர் குடித்தோம்னா செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். அதே போல் உடல் சூட்டை தணித்து வயிற்று உப்பிசம் மலச்சிக்கல்லாம் தடுக்கும். தினமும் மோர் சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் மாதவிடாய் காலத்தில் வர வயிற்றில் ஏற்படும் வாயு பிரச்சனைக்கும் தீர்வு நிவாரணம் கிடைக்குங்க. நீர் தடுக்கும்.
மோரில் வந்து புரதங்கள், வைட்டமின்கள், தாதுக்கள், கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற தாதுக்கள்லாம் இருக்கனால நம்மளுக்கு வயிறு நிரம்புது போன்ற உணவு இருக்குது, பசி இருக்காது, அதனால உடல் எடை குறையுங்க. நீர்மோர் தானேங்க நம்ம செய்ய போகிறோம், சாமிக்கு படைக்கிறதுக்கு தானே. ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் வந்து சிறுசாக நறுக்கிட்டு கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அதில் போடுங்க. உப்பு கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வாணலி வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து தயிரில் கொட்டிடுங்க. இதை சாமிக்கு படைக்கலாம். வேணுங்கிறவங்க வந்து பச்சை மிளகாய் போடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் தேவையில்லை. அடுத்தது வந்து வடைப்பருப்பு பார்த்துடலாங்க. அது வந்து கோசுமல்லின்னும் சொல்லுவாங்க. வடைப்பருப்பு புரோட்டீன் நிறைந்தது, சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு. இது எப்படி செய்கிறதுன்னா, இது வந்து ராமநவமிக்கு படைக்கிறது வந்து விசேஷம். என்னென்னா, பாசிப்பருப்பு ஒரு கை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறின அப்புறம் அதில் சிறிது உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதுலேயே கொஞ்சம் இஞ்சி போட்டுருங்க, கொஞ்சம் கேரட்டை வந்து துருவி போட்டுருங்க, கொஞ்சம் சிறுசாக வந்து பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை வச்சுட்டு அப்படியே படைக்க வேணும். ஒரு கப்பில் வச்சுட்டு படைக்க வேண்டியதாங்க. இதாங்க ராமநவமிக்கு வந்து படைக்கிறது. பானகம், நீர்மோர், வடைப்பருப்பு, அப்புறம் தயிர் சாதம். தயிர் சாதம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், அதனால தான் சொல்லலை. பாயாசம் வைக்கலாங்க. பாசிப்பருப்பு பாயாசம் அப்படின்னா, பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதை வந்து அதுலேயே வந்துட்டு வெல்லம் தேவையான அளவு குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னால் போட்டுட்டு, ஆனால் தண்ணி கம்மியாக வைக்கணும். ஏலக்காயும் போட்டுட்டு தேங்காயை வந்து அரைச்சி ஊற்றிட்டு வந்து அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் நீர்த்த போல் இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எடுத்துடனே இறக்கணுன்னா ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா பாயாசம் வந்து கெட்டியாகிடும். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இறக்கி வச்சுட்டு முந்திரி பருப்பும் இதுவும் திராட்சையும் வறுத்து கொட்ட வேண்டியது தான். ஏலக்காய் தான் நம்ம முன்னாலேயே போட்டுட்டோம் இல்லைங்களா. நன்றி, வணக்கங்க.